வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். மன அரஃப நஃப்ஸஹோ ஃபகத் அரஃப ரப்பஹோ. தன்னை அறிந்தவன் இறைவனை அறிந்தவன். தன்னை வெல்வதே உச்சம். அதை முழுமையாக வென்றவனுக்கு இந்த வெளி உலகம் என்பது குழந்தைகளின் விளையாட்டு. அட, நீங்க சொல்றது கேட்டா உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. ஆனா என் மனசை கட்டுப்படுத்த நான் எவ்வளவோ போராடுறனே, ஏன் என்னால முடியல? ஆசைகள் என்ன இழுக்குதே? மனதை கட்டுப்படுத்த நினைப்பது உங்கள் நிழலை ஒரு சாக்குப்பையில் அடைக்க முயற்சிப்பதை போன்றது. ஒரு நிமிஷம், நிழல சாக்குப்பையில் அடைக்கிறதா? அது எப்படி முடியும்? முடியாது. ஆனால் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன் மனதோடு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். உலகம் என்பது தேன், மனிதன் ஒரு ஈ. அதிலிருந்து விடுபட எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதில் சிக்கிக் கொள்கிறீர்கள். இந்த நிழல சாக்குப்பையில் அடைக்கிற உதாரணம் இது ரொம்ப ஆழமான ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்க அன்றாட வாழ்க்கை போராட்டம் தான் நினைவுக்கு வரும். ஆமாம், அவர்கள் இருட்டோடு சண்டையிடுகிறார்கள். நாமளும் அப்படித்தானே வாழ பழகி இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம மனச நாமளே அடக்க பாக்குறோம். கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு போராடுறோம். அது ஒரு வீணான போராட்டம். அதுதான் நீங்க அது அபத்தமானதுன்னு சொல்றீங்க. அப்போ நான் ஆசைகளை விடுறதுக்கு என்னதான் செய்யணும்? ஆசையின்மையே தேடி போகணுமா? சொல்லுங்க. ஆசைகளை தேடி அழிந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள். அது கணக்கே இல்ல. உலகத்துல பாதி பேர் அப்படிதான். ஆசையின்மையை தேடி அழிந்தவர்கள் எத்தனை பேர்? எதையும் செய்யாமல் இருப்பதில்தான் பெரும் ஞானம் இருக்கிறது. எதுவுமே செய்யாமலா? அப்போ என் சந்தோஷம், என் துயரம், இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? என்னை ஏன் இப்படி பிரிக்கிறாங்க? யார் உங்களை பிரிக்கிறார்கள்? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கான லட்சியத்தை அடையணும்னு இந்த சமூகம் என்ன விரட்டுது. இன்னொரு பக்கம் எதன் மீதும் பற்று வைக்க கூடாதுன்னு சில தத்துவங்கள் சொல்லுது. இரண்டுமே மனதின் விளையாட்டுகள். இந்த ரெண்டுக்கு நடுவுல நசுங்கி போறதா என் வாழ்க்கையா? நாங்க எப்படிதான் வாழ்வது? பிரிக்க முற்படுவதே இயற்கையை விட்டு விலகுவதாகும். வானத்தை எத்தனை துண்டுகளாக உங்களால் வெட்ட முடியும்? வானத்தையா வெட்ட முடியாதே. உங்கள் ஆசிர்வாதங்களின் சுவடுகளை தேடிப்போங்கள். உங்கள் துயரங்களின் சுவடுகளையும் தேடிப்போங்கள். இரண்டும் ஒரே இடத்தில்தான் வந்து சேரும். ரெண்டு ஒன்னா? அப்ப என் எண்ணங்கள் அதுவும் பொய்யா? நான் யாரு? உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தண்ணீரில் தோன்றும் நீர்க்குமிழிகள் மட்டுமே. நீர்க்குமிழிகள்? அவை சிறிது நேரம் இருக்கும், பிறகு மறைந்துவிடும். அந்த நீர்க்குமிழிகளையே பார்த்து கொண்டிருந்தால் தண்ணீரை எப்படி அனுபவிக்க முடியும்? பிரபஞ்சம் தானே இயங்குகிறது. அதில் எதுவுமே தனி அல்ல. கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத நான் ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது பிரபஞ்சம் தானே இயங்குது, நாமெல்லாம் தனி இல்ல அப்படின்னு சொல்லும்போது அது கேட்க ரொம்ப தத்துவராஸ்திரமா பிரம்மாண்டமா இருக்கு. உண்மைதான். ஆனா நான் ஒரு தனி மனிதனா இருந்துதானே இந்த உலகத்தை பாக்குறேன். என்னோட வழிகள் எனக்கு மட்டும்தானே சொந்தம். அது எப்படி நீங்க வெறும் நீர்க்குமிழின்னு சொல்லலாம்? இத கேட்கும் ஒருவருக்கு இது தன் உணர்வுகளை குறைத்து மதிப்பிடுவது போல தோன்றாதா? நிச்சயமாக அப்படி தோன்றலாம். ஏனென்றால் நான் என்ற அகங்காரம் தன் தனித்துவத்தை இழக்க எப்போதும் அஞ்சுகிறது. ஆமா, அது அஞ்சம். வலிகளை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த வலிகளை தாங்கி பிடிக்கும் நீங்கள் யார் என்ற உண்மையைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறோம். நீங்கள் உங்களை ஒரு தனித்த தீவாக நினைத்துக் கொள்கிறீர்கள். கண்டிப்பா, நாங்க அப்படித்தானே நினைக்கிறோம். ஒரு அலை தன்னை தண்ணி இல்லை என்று சொல்லிக்கொண்டு கடலிலிருந்து தன்னை தனியாக பிரித்து பார்க்க முயற்சிப்பது எவ்வளவு பெரிய அறியாமையோ அதுவே மனிதனின் நிலையும். ஓ, நல்லவை என்பதெல்லாம் தீயவற்றுடன் ஒப்பிடும்போது மட்டுமே இருக்கின்றன. புனிதமானது என்று நீங்கள் சொல்வது எல்லாமே புனிதம் அற்றது என்று நீங்கள் ஒன்றை நம்புவதால் தான் சாத்தியமாகிறது. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றன. தனித்து இயங்கும் எதுவுமே இங்கே இல்லை. அப்போ நான் எதையாவது ஒன்ன தேடி போகணும், எதையாவது சாதிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரு மாயையான ஓட்டம் தானா? முற்றிலும் மாயை. நீங்க இதெல்லாம் விளக்கும் போது எனக்கு சோவாங் அப்படிங்கிறவரோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த தேடலின் உச்சகட்ட ஆபத்தை அவர் கதை ரொம்ப அழகா உணர்த்துதுன்னு நினைக்கிறேன். ஆம், சோவாங்கின் அனுபவம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தங்களை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு கண்ணாடி. அவர் பல வருடங்களா பெருந்தவம் செய்து உண்மையை உணரும் ஒரு நிலைக்கு போனாராம். சரி, கிட்டத்தட்ட இறைவனோட இருப்பிடத்தையே கண்டுபிடிச்சிட்டாராம். ஆனா அந்த வாசல் படி வரைக்கும் போனவரு கதவை தட்டாமலேயே உள்ளே போகாமலே திரும்பி ஓடி வந்துட்டாராம். அது ஏன்? அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சவரு கடைசியில ஏன் பின்வாங்கினார்? காரணம் தன்னை இழந்து விடுவோமோ என்ற அச்சம். தன்னை இழந்து விடுவோமா? அந்த வாசலில் நின்றபோது அவருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது.
அந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்தால் அங்கே சௌவாங் என்ற ஒரு நபர் மிஞ்சமாட்டார். தான் என்ற அகங்காரம், தான் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பெருமைகள், தான் கற்றறிந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த மாபெரும் விருமைக்குள் கரைந்து காணாமல் போய்விடுமோ என்ற பெரும் பயம் அவரை ஆட்கொண்டது. ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. எல்லையற்ற கடலுக்குள் நுழைய பயந்த ஒரு துளி நீரை போன்றவர் அவர். உண்மைதான். அப்படி பயந்து ஓடி வந்தவரு இப்ப மத்தவங்கள பார்த்து, எனக்கு அந்த இடம் தெரியும், வாங்க உங்களுக்கு நான் வழி காட்டுறேன் அப்படின்னு வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு உபதேசிக்கிறாரே. ஆம். இத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நாமும் அப்படிப்பட்ட பயத்துல தான் இருக்கிறோமா? உண்மையான அனுபவத்தை தேட பயந்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தத்துவ வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உலகத்தை அளக்க பாக்குறோமா? மிக துல்லியமான கேள்வி. மனித மனம் எப்போதுமே எல்லாவற்றையும் ஒரு சட்டத்திற்குள் அடைக்க பார்க்கிறது. உண்மையை அனுபவிப்பதை விட உண்மையை பற்றி பேசுவது மிகவும் எளிதானது, பாதுகாப்பானதும் கூட. ஆமா, பேசுறது சுலபம் தானே. ஆனால் வார்த்தைகள் என்பவை வெறும் விளக்கங்கள் மட்டுமே. அவை ஒருபோதும் உண்மையான உணர்வாகாது. விவரிக்கப்படும் பொருளும் விவரிக்கும் வார்த்தைகளும் ஒன்றல்ல. கண்டிப்பா. வார்த்தைகள் என்பவை ஒரு இருண்ட அறையில் சுவரில் உள்ள இருட்டை விலக்கி காட்டப்படும் ஒரு விளக்கை போன்றது. நீங்கள் அந்த விளக்கின் ஒளியை பயன்படுத்தி அறையை பார்க்க வேண்டுமே தவிர சுவரிலேயே அந்த விளக்கை தேடிக் கொண்டிருக்க கூடாது. இந்த வார்த்தைகள் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஆனா நான் கொஞ்சம் எதிர் திசையிலிருந்து கேக்குறேன். இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மள ரொம்ப சோர்வடைய செய்து விடாதா? எப்படி? அதாவது, இது சரி இது தவறு என்கிற புரிதல் இல்லைன்னா இந்த சமூகம் எப்படி இயங்கும்? எல்லாமே மாயேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன் கடமைகளை செய்யாம பொறுப்பில்லாம தெரிஞ்சா அதை ஞானம்னு ஏத்துக்க முடியுமா? வரவேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகள் எழ வேண்டும். இத கேட்கும் பலருக்கும் இந்த சந்தேகம் வரலாம் இல்லையா? பொறுப்பில்லாமல் இருப்பது என்பது அகங்காரத்தின் இன்னொரு முகம். உள்ளதை உள்ளபடி உணர்ந்த ஞானிகள் பொறுப்பற்றவர்கள் அல்ல. அப்படியா? அவர்கள் தான் செய்கிறோம் என்ற உணர்வில்லாமல் செயல்படுபவர்கள். சூரியன் எப்போதுமே நான் ஒளிர்கிறேன், நான் தான் இந்த உலகத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் என்று பறைசாற்றுவதில்லை. ஆமா, அது தானா நடக்குது. இலையுதிர்காலம் வருகிறது, போகிறது, எல்லாம் தானாகவே இயங்குகிறது. பூக்கள் மலர்கின்றன, இலைகள் உதிர்கின்றன, அலைகள் ஓயாமல் கரையை தொட்டு திரும்புகின்றன. உண்மைதான். அவர்கள் செயலில் ஒரு முழுமை இருக்கிறது. ஆனால் நான் செய்கிறேன் என்ற அகந்தை அங்கு இல்லை. கடமையை செய்வதற்கும் கடமையை செய்கிறோம் என்று மார்தட்டிக் கொள்வதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணருங்கள். ஓ, அப்ப நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், நான் சாதிக்கிறேன்னு சொல்ற அந்த நான் மட்டும்தான் கற்பனை, செயல் கற்பனை இல்ல. சரியாகச் சொன்னீர்கள். ஆனா இந்த நான் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கே, அதை எப்படி பிரிக்கிறது? மனசுங்கிற ஒரு தொழிற்சாலைக்குள்ள எப்பவுமே கடந்த காலம் பற்றிய கவலையும் எதிர்காலம் பற்றிய பயமும் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்துறது எப்படி? மனம் என்ற தொழிற்சாலையை நீங்கள் நிறுத்த போராட வேண்டியதில்லை. அப்போ அது ஓடிக்கிட்டே இருக்கலாமா? அது ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் அந்த தொழிற்சாலையின் இயந்திரம் அல்ல, அதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சி என்பதை உணருங்கள். அறிவில் மயங்கியவர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறார்கள். நாம எல்லாரும் அப்படித்தானே ஓடுறோம். அவர்கள் அவசரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் நிகழ்வது நிகழட்டும் என்று நிகழ்காலத்தில் வேரூன்றி வாழ்கிறார்கள். லீ என்பவரின் கதையை நீங்கள் அறிவீர்களா? லீ இல்லையே, அது என்ன கதை? லீ எப்படி வாழ்ந்தார்? லீயிடம் ஒரு வயதான பூனை இருந்தது. அது ஒரு சாதாரண பூனைதான். ஒரு பூனையா? ஆனால் அந்த பூனை எந்த கவலையும் இல்லாமல் தன் இயல்புக்கு ஏற்ப மிக எளிமையாக வாழ்ந்தது. பசித்தால் சாப்பிடும், தூக்கம் வந்தால் தூங்கும். அது மிருகத்தோட இயல்பு தானே. எலியை வேட்டையாடும்போது அதன் முழு கவனமும் அந்த வேட்டையில்தான் இருக்கும். ஆனால் வேட்டை முடிந்ததும் அது பற்றி எந்த நினைவோ பெருமையோ அடுத்த வேட்டை பற்றிய பதச்சமோ அதற்கு இல்லை. அதற்கு எதிர்காலம் பற்றியோ தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றோ எந்த பதற்றமும் இல்லை. லீ அதை ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனித்தார். ஒரு பூனையை கவனிப்பதில் அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்க போகுது? நாமும் தான் தினமும் சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கிறோம். பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. லீ வெறுமனே பார்க்கவில்லை, அவர் ஆழமாக உணர்ந்தார். என்ன உணர்ந்தார்? நாமெல்லாம் ஒரு செயலை செய்யும்போது 100 விதமான எதிர்பார்ப்புகளை சுமக்கிறோம். அந்த பூனை ஒரு கணம் கூட கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ சுமக்கவில்லை. ஓ, அது அந்த நொடியில வாழுது. நாளடைவில் லீயும் அந்த பூனையைப் போலவே எந்த கவலையுமின்றி இயற்கையோடு இயைந்து கணத்திற்கு கணம் முழுமையாக இயல்பாக வாழக் கற்றுக்கொண்டார்.
ஒரு வயதான பூனைக்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய ஞானம் கிடைக்குமா? ஆனா நம்மால அப்படி இருக்க முடியலையே. இத கேட்கும் நமக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு 1000 திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் உங்களை ஆளுகின்றன. ஆமாங்க, நான் ஒரு ஊழியன், நான் ஒரு தந்தை, நான் ஒரு வெற்றியாளன்னு நமக்கு நாமே ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறோமே. இந்த அடையாளங்களை விட்டுட்டு வெளியே வர்றது ரொம்ப பயமா இருக்கு. நான் இது அல்லது நான் அது என்பது நீங்கள் இருக்கிறோம் என்ற அந்த ஆழமான இருப்பின் உணர்வை மனம் தனக்கு தகுந்தபடி மொழிபெயர்த்துக் கொள்வதாகும். அதாவது மனம் உருவாக்குற ஒரு பிம்பம். ஆம், இந்த இருப்பு என்பது இது என்றோ அது என்றோ சுட்டிக்காட்டப்படுவதற்கு முன்பே இழுப்பது. அடையாளங்கள் என்பவை சமூகத்திற்காக நீங்கள் அணிந்து கொள்ளும் ஆடைகள் மட்டுமே. ஆடைகள் மட்டும்தானா? ஆனால் ஆடைகளையே உங்கள் தோல் என்று நம்பத் தொடங்குவதுதான் பெரும் பிழை. அந்த இருப்பு நிலையை உணர்வதுதான் பிரபஞ்சத்தின் உள்ளுரைந்த இயல்பு. இது எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்போ என் உடல், என் மனம், என் செயல்கள்னு நாங்க உரிமை கொண்டாடுவது எல்லாமே மாயாயா? உண்மையான நிலையான விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா? உரிமை கொண்டாடுவதுதான் மாபெரும் அழிவுக்கு காரணம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பொருள், நான் வளர்த்தெடுத்த என் திறமைகள், இதெல்லாம் என்னோடதுன்னு ஒரு உரிமை கொண்டாடுறோமே, அந்த உணர்வு பொய்யா? நீங்கள் ஒன்றை என்னுடையது என்று சொல்லும் அந்த நொடியிலேயே அதை இழந்து விடுவோமோ என்ற பயமும் பிறந்து விடுகிறது. நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமா, நீங்கள் ஒரு குடுவையில் நதி நீரை அள்ளி இது என் நதி என்று உரிமை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் குடுவைக்குள் இருப்பது நதி அல்ல, வெறும் தேங்கிய நீர். இந்த உதாரணம் மனசுல அப்படி பதியுது. என் கருத்துகள், என் எண்ணங்கள், என் செயல்கள், என் உடல், என் மனம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் உரிமையாளன் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் என்னுள்ளே தேடி பார்க்கணும். கொஞ்சம் ஆழமாக தேடி பாருங்கள். உள்ளே அப்படி ஒரு தனி நபர் யாருமே இல்லை. உள்ளே யாரும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு நடக்குது? நான் இவ்ளோ வலியும் ஏமாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உணர்றேனே, அந்த உணர்வுகள் நிஜம்தானே? அனுபவங்கள் அனைத்தும் மனதோடு முடிந்து விடுகின்றன. மனதிற்கு அப்பாற்பட்டதை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. அப்போ நான் யார்? உலகத்தை உங்கள் கண்களாலும் புலன்கள் வழியாக அறிகிறீர்கள். அந்த புலன்களை உங்கள் மனம் வழியாக அறிகிறீர்கள். சரி. ஆனால் அந்த மனதை எது அறிகிறது? அதை அறிதல் மட்டுமே அறிகிறது. செயல்கள், உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாம் திரையில் தோன்றும் காட்சிகளைப் போல வருகின்றன, போகின்றன. காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காட்சிகளுக்கு நடுவில் அந்த திரை மட்டுமே மாறாமல் இருக்கிறது. அதுபோலவே இந்த உலகத்தில் அறிதல் என்ற அந்த தூய விழிப்புணர்வு மட்டுமே மாறாதது. அந்த அறிதல் அதுதான் இல்லையானதா? மத்த எல்லாமே போற மேகங்கள் மாதிரிதானா? இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாமும் அந்த அறிதலும் வேற வேற இல்லையா? ஆம், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டால் நீங்கள் நீங்களாகவே இருப்பதின் எல்லையற்ற பெருநிலையை உணர்வீர்கள். அந்த பெருநிலை உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து போராடுவதை விட உள்ளதை உள்ளபடி ஏற்பதே ஞானம். உள்ளத உள்ளபடி ஏத்துக்கணும். சாதாரண மனிதன் ஆற்றங்கரையில் அமர்ந்து தண்ணீர் சலசலக்கும் சத்தத்தை மட்டும் கேட்கிறான். ஆமா, நம்ம காதுக்கு கொஞ்சம் சத்தம் தான் கேட்கும். ஆனால் விழிப்படைந்த மனோ அதே ஆற்றங்கரையில் அமர்ந்து 10,000 பிரபஞ்ச கீதங்களை கேட்கிறான். நீங்கள் எதையும் சொந்தம் கொண்டாடாத போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுடையதாகவே ஆகிவிடுகிறது. அந்த விழிப்படைந்த மனிதருக்கு எதுவுமே தனித்தனியா தெரியாதா? ஒரு துயரம் வந்தா, ஒரு பெரும் இழப்பு நடந்தா அதை எப்படி அவரை பாப்பார்? அவருக்கு வலிக்கவே வலிக்காதா? வலி இருக்கும், ஆனால் துயரம் இருக்காது. அது எப்படி முடியும்? வலினா துயரமும் சேர்ந்தே வருமே. வலி என்பது உடலின் இயல்பு, துயரம் என்பது மனதின் எதிர்ப்பு. அவர் முழுமையாக இருப்பார். ஓ, இதற்கு முன் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பார்வையில் பார்க்கப்பட்ட உலகம் இப்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பார்வையாகவே பார்க்கப்படும். பார்வை முழுசா மாறிடுது. முன்பு பிரிவினையாக தெரிந்தது இப்போது வெறும் வேறுபாடாக மட்டுமே தெரியும். வேறுபாடுகள் பிரிக்காது. முன்பு தனித்தனி நிகழ்வுகளாக தெரிந்தது இப்போது ஒரு மாபெரும் சங்கிலியும் இணைப்புகளாக தெரியும். எல்லாமே ஒன்னா இணைஞ்சிருக்கு. மனம் வெட்டி போட்ட அந்த சிறு சிறு துண்டுகள் அனைத்தும் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான முழுமையாக மாறும். அப்போ நான் எதையுமே அடைய வேண்டாமா? நான் என்னதான் செய்யணும்? தேடாதீர்கள். கற்பனையில் தொலைவது சுலபம். உள்ளது உள்ளபடி வேரூன்றி நிற்பதே மெய். முயற்சியில்லை,
தேடல் இல்லை, போக வேண்டிய இடமில்லை, இப்போது இருப்பதுவே நீ. மூச்சு வருகிறது, யார் வரவழைக்கிறார்? மூச்சு போகிறது, யார் போக விடுகிறார்? இடையில் நீ இருக்கிறாய், அந்த இடைவெளியே நீ. எண்ணங்கள் மேகம், நீ வானம். மேகம் வரும் போகும், வானம் அசையாது. இயல்பாக இரு, அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. தன்னை வெல்வதே உச்சம். தன்னை வெல்வதே உச்சம். தன்னை வெல்வதே உச்சம். தன்னை வெல்வதே உச்சம். வருவது வரும், போகுவது போகும், மீதமாய் மௌனம்தான். சூரியன் சொல்லுவதில்லை நான் ஒளி என்று, அறிவு சொல்லுவதில்லை நான் இருக்கிறேன் என்று. கண்கள் திறக்கின்றன, பார்த்தல் நிகழ்கிறது, யாருமின்றி வாழ்வு நடக்கிறது.